நீட் எக்ஸாம் 2026 எவ்வளோ நாள் இருக்கு? எவ்வளோ நாள் இருக்குன்னா கேட்காதீங்க. எவ்வளோ மணி நேரம் இருக்குன்னு கேளுங்க. சரி, அவ்வளோ லெஸ் டைம் தான் இருக்கு. கடைசி நேரத்தில் கடைசியா ஒரு வீடியோ உங்களுக்கு என்னது? நம்மளோட ஜுவாலஜியில் நிறைய ட்ராப்ஸ் இருக்கு. என்சிஆர்டிலேயே நம்ம படிக்கும்போது நான் கிளாஸ் எடுக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீட் மெர்சல் ஆகட்டும், சமரன் ஆகட்டும், ஆர் அதர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்சிஆர்டியில் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் என்னென்ன ட்ராப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரிமைண்டர் மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி நான் சொல்லிடுறேன். தட் இஸ் லாஸ்ட் டைமில் ஒரு தாட்டி கடைசியாக ஒரு தாட்டி நீங்கள் என்சிஆர்டி பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ட்ராப்ஸ் இருக்குது என்சிஆர்டியில் ஜுவாலஜியில் என்னென்ன ட்ராப் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ். இப்போ வந்து ட்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் பேப்பர்லையும் ட்ராப் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி என்சிஆர்டி புக்லையும் ட்ராப்ஸ் இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல எப்படி ட்ராப் பண்ணுவாங்க? என்ன கொடுப்பாங்க? எக்ஸெப்ட் ஒரு கொஸ்டின்ல எக்ஸெப்ட்னு கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது எழுதுங்க, இதுக்கு தவிர எக்ஸெப்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு. சரியா? ஆட் ஒன் அவுட் கொடுப்பாங்க, எக்ஸெப்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது ஓன்லி. சரியா? ஒன்லி இது மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். ஒன்லி அப்படிங்கிற வேர்டு நீங்க பார்க்கணும். எக்ஸெப்ட்ங்கிற வேர்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மூணாவது நாட் கரெக்ட். சரி, இந்த மாதிரி எத்தனையோ கன்ஃபியூஷன், எத்தனையோ தடவை நீங்க கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கீங்க? கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. மோர் தென் 500,000 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதுலயே நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. ஓகே, ஸோ இன்கரெக்ட் ஆர் கரெக்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ். நாட் இன்கரெக்ட். நாட் இன்கரெக்ட்னா என்னது? நாட் இன்கரெக்ட்னா கரெக்டுக்கு இன்கரெக்டுக்கு ஆப்போசிட். நாட் இன்கரெக்ட் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட். ஸோ இதுதான் என்னது? இது ஹைலி கன்ஃபியூசிங். நாட் இன்கரெக்ட். தப்பு இல்லை. தப்பு இல்லைன்னா என்னது? கரெக்ட். அதுக்கு பேசாம கரெக்ட் கொடுத்துட்டு போலாமே, கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் கொடுப்பாங்க. சரியா? நாட் ராங் அப்படின்னு என்ன? அப்போனா இது கரெக்ட். அப்போ என்னது? கரெக்ட். ஸோ நாட் கரெக்ட்னு கொடுக்கலாம். பட் கரெக்ட்னு கொடுக்கறதுக்கு 3 டிஃப்ரெண்டா நம்ம வந்து யோசிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல ட்ராப் பண்ணுவாங்க. என்சிஆர்டியில் என்ன ட்ராப் இருக்கு? நம்பர் 1, நம்ம அனிமல் கிங்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல எக்ஸ்க்ளூசிவ்லி, ஜெனரலி, மோஸ்ட்லி, சம், ஃபியூ, நாட் ஆல் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்? அதை ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிக்கணும். என்சிஆர்டியில் எந்த மாதிரி? exclusively marine, generally marine, exclusively freshwater, exclusively terrestrial, generally terrestrial, some aquatic, அந்த மாதிரி some aquatic, few are aquatic, அந்த மாதிரி few terrestrial, அந்த மாதிரி few oviparous, some viviparous, அந்த மாதிரி mostly, exclusively, not all இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ஹை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இதே டேர்ம்ஸை வந்து எக்ஸாம்லையும் கொடுத்து கொஸ்டின் பேப்பர்லையும் கொடுத்து உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால அங்க என்ன பண்ணிருக்கணும்? ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா பிராக்கெட்டை நீங்க படிச்சிருங்க. ஏன்னா மோஸ்ட்லி பிராக்கெட்டை இக்னோர் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாத்துக்குமே எல்லா எக்ஸாமினரோட மைண்ட்ல அது ஓடும். என்னது பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, இது பசங்களாம் இக்னோர் பண்ணிடுவாங்க, இதுல இருந்து கொஸ்டின் கொடுக்கலான்னு. அண்ட் அதுல இருந்தா கொஸ்டின் கொடுப்பாங்க. பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு பிராக்கெட்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வந்திருக்கும். அதனால பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிருங்க? மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாம படிங்க. அடுத்தது ஹை ஃபோக்கஸ்ட் ஏரியாஸ். போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? 2025ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ராப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சம்மரி. இந்த இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சம்மரி எல்லா சாப்டருக்குமே எல்லா யூனிட்டுக்குமே தயவு செய்து படிச்சிருங்க. சரியா? இங்கிருந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. நம்ம டீட்டெயிலா உள்ள சாப்டர்ல கொடுக்காதது ஷார்ட்டா பிரீஃபா சம்மரியில கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை தூக்கி அந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, ஆனா அந்த லைன் சம்மரியில இருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா சொல்ல வேண்டியது ஒரே மாதிரியான இருக்கிற டேர்ம்ஸ். மெட்டாஜெனசிஸ், மெட்டாமார்பசிஸ், மெட்டாஸ்டேசிஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரே மாதிரி சவுண்ட் பண்ற இந்த வேர்ட்ஸ் தான் ஆப்ஷன்ல கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாமே நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டீங்க. நீட் என்டிஏ உங்களை ட்ராப் பண்ண முடியாது. கரெக்டா? எஸ். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கவனிச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க, பார்த்துட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. பேப்பர் டிஸ்கஷன்ல நம்ம சந்திக்கலாம். சரியா? பேப்பர் டிஸ்கஷன்ல பார்க்கலாம் ஆர் நம்ம டவுட் சால்விங் செஷன்ல பார்க்கலாம். எஸ். ஸோ see you in the next session. Bye bye. All the best. நன்றி, வணக்கம்.